சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/9/2024 வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 20ஆம் நாள். துவிதியை திதி இன்று மதியம் 12:22 வரை. ஹஸ்தம் நட்சத்திரம் நாளை காலை 9:15 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நல்லதொரு முடிவெடுக்க இன்றைக்கு இசைந்த உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே தொழில் அமைப்புகளில் கூட ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்து பணவரவினை அடையக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு புதன் 5ஆம் இடத்துல அமைஞ்சு பிள்ளைகளால் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6க்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய வேலை அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய திருமணம் போன்ற சுப விஷயத்திற்காக இந்த குழந்தைக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், இந்த பாப்பாவுக்காக ஒரு நகை எடுத்து வைக்கிறோம், ஒரு 4 சவரன், 1 சவரன், 2 சவரன், அவரவருடைய சக்திக்கு ஏற்றாற் போல குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கவனித்து ஏற்கனவே சேமித்திருக்கின்ற ஒரு பணத்தை எடுத்து மேலும் கொஞ்சம் கடன் வாங்கி அவர்களுக்கானதை செய்ய வேண்டிய ஒரு நாளாக, இது செய்தே முடித்து விட வேண்டும் என்கின்ற அமைப்பு. இந்த ஒரு 2 வாரத்துக்குள்ள இந்த அமைப்புகள் 3 வாரம்னு சொல்லலாம். ஒரு 3 வாரத்திற்குள்ள இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடிய முதல் அடிப்படை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அதிர்ஷ்ட குறைவுகள் இருக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லுவேன். எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்க முடியாது இல்லையா? ஒரு டக்குன்னு முடியக்கூடிய வேலை கூட இன்றைக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போய் அவர் வரலங்க, இவர் வரலங்க, இவரை நம்பி அதை செஞ்சேன், அவரை நம்பி இதை செஞ்சேன் என்பது மாதிரியான ஒரு சலிப்பு தன்மைகள் மதியம் 3 மணி வரைக்குமே. என்னடா இது, யாருமே சரியாக செய்ய மாட்டேன்றாங்க, நம்ம ஒருத்தர் மட்டும் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் ஆக போகுது, இந்த மாதிரியான சலிப்பு தன்மைகள் மதியம் 3 மணி வரை இருந்து அதற்கு பிறகு எல்லாம் சரியாகக்கூடிய நல்ல நாள் தாங்க இந்த நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான 2-5 புதன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய யோக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா, அவருடைய நண்பரோடு சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 4ஆம் பாவகத்தின் அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. வீடு, வாகனம், தன் சுகம், கல்வி மேன்மை போன்ற அமைப்புகள், ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு அது நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு, நல்ல மருந்துகள், மருத்துவம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 35-30 வயசில் இருக்கிறவங்க ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், 70,000 சம்பளம் வாங்குறேன், ஒரு 10-20 லட்ச ரூபாய்க்கு ஒரு லோன் போட்டு வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தைரியமாக வாங்கலாம், அப்படிலாம் ஒன்றும் இதாகாது என்கின்ற மாதிரியான நீடித்த கால கடன் அமைப்புகளுக்கு ஒப்புதல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கல்வி அமைப்புகளில் நல்ல விதமான தன்மைகள், மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்து வந்த குழப்பங்கள், அல்லது ஒரு தூர இடங்களுக்கு புதன் வடக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், வடக்கு திசை நோக்கி படிக்கணும், வடக்கு திசைக்கு போய் வேலை செய்யணும், ஏதாவது ஒரு மாநில அரசு பணி, மத்திய அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அது எனக்கு அந்த இன்டர்வியூ மூலமாக, தேர்வு மூலமாக, பரீட்சை எழுதுவதன் மூலமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. எல்லா நிலைமைகளிலையும் தைரியம், தன்னம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. கடந்த ஒரு 3-4 வருடங்களாக ஒளிந்து போயிருந்த உங்களுடைய தைரியம் இன்றைக்கு வெளியே வந்து சீரிப்பாய்கின்ற ஒரு சிங்கம் புலி போல இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு அரசு உயரதிகாரம் படைத்தவருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஒரு அதிகாரம் உள்ளவர் தன்னுடைய பார்வையை உங்கள் பக்கம் திருப்பி இவருக்கும் எதையாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாமே என்கின்ற மாதிரியாக உங்கள் மீது ஒரு அனுசரணையான ஒரு போக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் பிரதிபலன் பார்க்காம செஞ்ச உதவி இன்றைக்கு உங்களுக்கு அப்படியே திரும்பி வரக்கூடிய தன்மை. இன்னார்னு தெரியாமல் கூட ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருங்க, ஒரு இடத்துல ஒரு உதவி தேவைப்பட்டது, நான் டக்குன்னு வெளியே போய் செஞ்சேன், அப்புறம் பார்த்தா அவர் இந்த மாதிரியான ஆளாக பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, இன்றைக்கு தேடி வந்து அவர் எனக்கு பெரிய கஷ்டத்தை டக்குன்னு ஒரு மாதிரி நிவர்த்தி பண்ணி விட்டு போயிட்டார். இந்த அமைப்புகள் புதன் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 3-4 வார காலத்திற்கு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அற்புதமான அமைப்புகளுங்க. இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கே புதன் வந்து குருவின்
பார்வையில் இருப்பார், உச்சனோடு வருவார், அப்புறம் சுக்கரனோட வீட்டில் அமைவார்னு சொல்லிட்டு ஒரு சுபயோக அமைப்புகள் ஆரம்பமாகக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க, ஆரம்ப நாளுங்க மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தன விரயம் என்று சொல்லப்படக்கூடிய சம்பாதிக்கிற பணம் இன்றைக்கு விரயமாகக்கூடிய செலவாகக்கூடிய நாள் இன்னைக்கு. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சேர்த்து வச்சிருக்கின்ற பணத்தை இன்றைக்கு செலவு செய்வீங்க. ரெட்ட நிலைமையாக இருக்கும். பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பொருட்சேர்க்கை இருக்கும். வீடு வாங்கிறது, காடு வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு பொருள் வாங்கிறது, ஒரு நல்ல விதமான தேவைகளுக்கு இதை உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். நல்ல தசாபக்தி நடக்காதவர்களுக்கு வீண் விரயம்னு சொல்லப்படக்கூடிய அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான மருத்துவ செலவுகள் அல்லது தேவையில்லாத ஒரு பொருளில் ஒருத்தர் ஆசைப்பட்டு கேட்டார், சும்மா கேட்டார், உதவி பண்ண கொடுத்தேன், இந்த மாதிரியான தான் உழைத்து கலைத்த பணத்தை அப்படியே ஒரு மாதிரியாக செலவு செய்யக்கூடிய விரய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. ஆக ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சொல்லலாம். எல்லா மாதிரியான கடகராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துறதில்லை. அவரவருடைய தசாபக்தியின் அடிப்படையிலையும் மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அதற்கேற்றாற் போல இன்றைக்கு விரையாதிபதி தன வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பணம் செலவாக வேண்டும் இன்னொரு 2-3 வார காலத்திற்கு என்பது ஒரு விதிங்க. அந்த விதியின் அடிப்படையில் தசாபக்திகளுக்கு ஏற்றாற் போல அசுப விரயமாகவோ சுப விரயமாகவோ சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் செலவாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய கிரகமான புதன், உங்களுடைய ராசிநாதனை மிக நண்பராக கருதக்கூடிய புதன் இன்றைக்கு ராசியில் இருக்கக்கூடிய வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படியே வெளியே தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர் அதிகாரத்தை மட்டும்தான் செய்வார், தான் போன் தாட்போட் என்று தான் இருப்பார் என்று பார்த்தால் இவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுறாரே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் உங்களை பார்த்து ஒரு மாதிரி அதிசயித்து போகக்கூடிய நாளாகவும், ஒரு மாதிரி வெளியே சொல்லலைன்னா கூட பரவாயில்லையே இவர் இந்த மாதிரி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பையும் உங்களுடைய அனுபவத்தை பார்த்து ரசிப்பதையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க. தனாதிபதியும் லாபாதிபதியும் இன்றைக்கு வலுத்திருப்பதால் வெற்றி அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. கூட்டு சேர்ந்து வெற்றி என்பது இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஒரு நண்பரை சேர்த்துக்கிட்டேன், ஒரு மாமன் மாமா மச்சான் அமைப்போல சேர்த்துக்கிட்டேன், தாய்மாமன் உறவுகளில் தாய்மாமன் கூட பிறந்த மச்சான்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தாய்மாமனுடைய மகனாக பிறந்தவர்கள் மச்சான்மார்கள் போன்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விதமான உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகளை உறவுகளும் நட்புகளும் விலக்கி தருகின்ற நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியும் ராசிநாதனுமான புதன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சில நேரங்களில் வெட்டியாக ஊர் சுற்றுறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இன்னைக்கு நடக்கும். காலையில் கிளம்பி போவீங்க, சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு திரும்பி வரும்போது ஒரு 10 லிட்டர் பெட்ரோலோ 5 லிட்டர் பெட்ரோலோ வண்டி பைக்காக இருந்ததுன்னா 1 லிட்டர் பெட்ரோலோ இன்னைக்கு காலி என்கின்ற மாதிரியான வாகனத்திற்கேற்றாற் போல செலவுகளும் இருந்து அதே நேரத்தில் போன காரியம் நிறைவேறாத அமைப்புகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே எல்லா விஷயத்திலும் இன்றைக்கு அலையாமல் ஓரிடத்திலிருந்து பார்க்கக்கூடிய வேலைகளை மட்டும் கன்னிராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு சூரியன் 12ஆம் அதிபதியான விரையாதிபதி சூரியன் இங்கே ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறதுனால கிழக்கு திசையிலிருந்து இன்றைக்கு வரக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நன்றதாக இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள்கிட்ட பணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த 2 வார காலத்திற்குள்ள பணம் வரக்கூடிய நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அங்கே போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இன்றைக்கு உண்டு. பறவைகள் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள், வளர்ப்பு பிராணிகள் வைத்திருப்பவர்கள், வளர்ப்பு பறவைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு 9, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுத்து தொடர்பு கொள்கின்றன. பண விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான என்னடாது பணம் வரவே மாட்டேங்குது, சம்பாதிக்க முடியல, தலைக்கு மேலே வேறு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்க, நம்முடைய வருமானம் போதவே மாட்டேங்குது, இந்த மாதிரியான எண்ணங்களில் ஒரு மாதிரியான அலைக்கழிப்பான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி நிறைவான பண லாபம் ஒரு 3 வாரத்துக்குள்ளே, இன்றைக்கே பணம் கிடைக்கலன்னு வச்சுக்கிட்டுங்க, ஒரு 3 வாரத்துக்குள்ளே
போதுமான அளவிற்கு பணவரவு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9, 11ஆம் இடங்கள் எப்போதெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறதோ, கூட 2வது அதிபதி அங்கே வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், கொட்டு கொட்டுன்னு பணம் கொட்டும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஆனால் அது எல்லாருக்கும் கொட்டுறது இல்லைங்க. நம்மள யாரோ ஒருத்தர் தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோம். எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறது இல்லை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு துலாம் ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு பணப்பிரச்சனை தீரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா வழக்கு சம்பந்தமாக போனவங்க, ஒரு செக் ரிட்டன் கேஸு, பொருளாதார பிரிவுகள் அமைப்பு அல்லது கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரியான சுணக்கங்கள் இருந்தவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 8, 11 சொல்லப்படக்கூடிய அட்டமாதிபதியான புதன் இன்றைக்கு ஜீவனஸ்தானத்தில் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய நாளாக, அதாவது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவேன். கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னா கிணறு வெட்ட தெய்வமே கிளம்பியது என்பது போன்ற ஒரு நல்லதாக ஒரு விஷயம் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நம்ம ஒன்று நினச்சோம், தெய்வம் ஒன்று நினச்சது, அது நல்ல விதமாக முடிஞ்சது என்கின்ற மாதிரியான அமைப்புகள், அல்லது நம்முடைய தொழில் எதிரிகள் தாங்களே ஓடி போகிறது. நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், நம்மளை எதிரியாக நினச்சவங்க எல்லாருமே தனக்குத்தானே குழி வெட்டிக்கிட்டு அதில் போய் விழுகிற ஒன்று. நமக்காக ஒரு குழியை வெட்டி வச்சுருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து அப்படியே ஓரமாக ஒதுங்கி போயிடுவோம் தன்னை அறியாமல். ஏன்னா நம்ம பக்கம் தெய்வம் இருக்குது. நம்ம யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல, ஆனால் நம்மை கெடுக்கணும்னு நினைப்பவர்கள் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழக்கூடிய தொழில் ரீதியிலான போட்டிகள் அத்தனையும் வெளியேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 வார காலத்திற்குள்ள பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் அல்லது இணையதளம் வழியாக அல்லது சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்கணும், ஒரு வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கணும், ஒரு இது பண்ணி பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான அமைப்புகளில் பத்திரிகை துறையில், தொழில் துறைகளில், கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7, 10க்கு அதிபதியான புதன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் நிறைவாக இருக்கிறார். கணவனாலேயோ மனைவினாலேயோ தொழில்னாலேயோ இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல லாபம் உண்டாகக்கூடிய திருப்பு முனைகள்னு சொல்லணும்ல, ஒரு டர்னிங் பாயிண்ட், அந்த மாதிரியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் மனைவி பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியை நம்பி தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, ஒரு மாமனை நம்பி இருக்கிறேன், மச்சானை நம்பி இருக்கிறேன், ஒரு நிலையில் என்கிட்ட காசு இல்லைங்க, மனைவியின் வீட்டார் வழியாகத்தான், மாமா கிட்ட கேட்கல, அவர் மனைவி வழியாக கேட்டிருக்கிறேன், அல்லது மச்சானையை பார்த்து செய்வார்ன்ற மாதிரியாக வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி 7ஆம் இடத்தின் மனைவி கணவன் மூலமாக ஏதேனும் ஒரு நல்ல உதவிகள் கிடைக்க வேண்டும், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கணும் என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அந்த உதவிகள் அப்படியே பூரணமாக கிடைத்து, உதவிகள் கிடைச்சா மட்டும் இல்லை, அந்த உதவியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்களும் நல்ல விதமாக பண்ணிக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுங்களே, இப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இன்றைக்கு 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது. அதனால கடந்த காலத்தில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த அமைப்புகளில் தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பை நீங்களே சீர்திருத்தி கொள்ளக்கூடிய, எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய, முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் என்கின்ற அமைப்பில் 8இல் மறைந்திருக்கின்ற 6ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு விபரீத ராஜயோகம் என்கின்ற ஏதேனும் ஒரு நற்பலனை தரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. இனிமே 8ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுபலன்களை செய்ய போறதில்லை. ஜென்மச்சனி விலகி கிட்டத்தட்ட 7.5 சனி முழுவதுமாக விலகி கொண்டிருக்கின்ற அமைப்பில் இப்போது மகர ராசிக்காரங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா அமைப்புகளையும் மெதுமெதுவாக மன கஷ்டங்கள், பணி அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், ஏதாவது ஒரு இடத்துல டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை நிலைமைகளும் இப்படியே மெதுமெதுவாக விலகி போய்கிட்டு இருக்கு. இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன நடக்கும், உங்களை எதிரியாக நினைச்சவங்க எல்லாருமே அப்படியே வெளியே போகக்கூடிய தன்மை. இந்த ஜெயிக்கவே முடியாது, இந்த அம்மா இது மாதிரியான விஷயங்களில் நம்மளை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம தாங்க முடியாது, அதுக்குள்ளே நம்ம சுதாரிச்சுக்குவோம் என்பது மாதிரி உங்களை எதிர்ப்பாக நினைத்தவர்கள் அப்படியே வெளியேறக்கூடிய சில அமைப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக நம்ம உதவி செஞ்சிருந்து அவர் நம்மளை திரும்பி பார்க்காத நிலைமையில திடீர்னு அவரை கூப்பிட்டு நமக்கு ஏதாவது ஒரு நல்ல உதவியை செய்யக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி ஒரு பலனும் இல்லாமல் இருந்த ஒன்று அப்படியே பலனளிக்கக்கூடிய நிலைமை என மகரத்திற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே இருக்க அங்கே அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி என புதன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கணவரால், மனைவியால், நண்பரால், உறவுகளால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி பிரிந்திருந்த அமைப்பு, நிரந்தரமாக பிரிஞ்சல்லாமான்ற மாதிரி கோர்ட்டு கேஸ் போட்டிருந்தவங்க எல்லாம் குழந்தைக்காகவாவது அல்லது எதிர்காலத்தில் வரப்போகின்ற பிள்ளை செல்வங்களுக்காகவாவது ஒருத்தரை விட்டு கொடுக்கலாம். அப்படி ஒன்றும் இந்த மனுஷன் பெரிய தப்பு பண்ணிடல, அப்படி ஒன்றும் இந்த பெண் பெரிய தப்பு பண்ணிடல, ஏதோ ஒரு ஈகோ விஷயம், வாய் விட்டு ஒரு சொல் தப்பாக சொல்லிட்டோம், ஒருத்தர் பொறுத்து போகலாம் என்பது மாதிரியான இணக்கமான குடும்ப உறவுகள், ஒருவருடைய தப்பை ஒருவர் பொறுத்து போவது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் இன்னைக்கு நல்லா கை கொடுப்பாங்க, புதிய நண்பர்கள் உருவாவாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய மதம், இனம், மொழி சாராத ஒருவர் இன்றைக்கு தூரத்திலிருந்து, வட மாநிலத்திலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ அல்லது சமூக ஊடகங்களின் மூலமாகவோ ஒரு நல்ல அறிமுகம் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நட்பு வழியாக கிடைத்து அதன் மூலமாக கூட யாரோ முன்பின் முகம் கூட தெரியாதவர்கள், இன்றைக்கு பார்க்காதவர்கள், இனிமே எப்போ பார்ப்போன்னு கூட தெரியாது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்களே என்கின்ற மாதிரியான நெகிழ்வான தருணங்கள் இருக்கக்கூடிய மாலை 5 மணிக்கு பிறகு அத்தனையும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியும் புதனும் அங்கே இணைந்திருக்கக்கூடிய 6ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதிய கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். வீட்டுக்கடன், வாகன கடன் போன்றவைகள் அல்லது மனைவிக்கு கணவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கணவர் தொழிலுக்கு உதவி செய்யணுங்க, என் பேரில் ஒரு பர்சனல் லோன் போட்டு கொடுத்துடலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் மனைவிக்கு வரக்கூடிய அமைப்பு. அவருடைய வேலை அமைப்புகள்லையோ அவருடைய தொழில் அமைப்புகள்லையோ மனைவிகள் உதவக்கூடிய நிலை இன்றைக்கு மீனராசிக்கார கணவர்களுக்கு உண்டு. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன், வாகன கடன் போன்றவைகளில் மாதமே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இஎம்ஐ கட்டியே 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, பேங்க்கில் தவணை கேட்டுக்கிட்டு இருக்கேன், எப்போ இந்த இதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறனோ தெரியல, ஒட்டுமொத்தமாக 4 மாதமாக கட்டியாகணுமே, இந்த மாதிரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்காக பணத்திற்காக அலையக்கூடிய தன்மைகள் இன்னும் சில மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற அமைப்புகள் இருக்கும். ஆக சுற்றி ஒரு கடன் பற்றிய விஷயங்கள், கடன் பற்றிய கலக்கங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குதுன்றதை அடிக்கடி ராசிபலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆகவே இப்போது எதுவும் அகலக்கால் வச்சிடாம, யாரையும் தேவையில்லாமல் நம்பிடாம, மாமன்தான், மச்சான்தான், அண்ணன்தான், தம்பி தான், எல்லாம் இருக்கட்டும், ஆனால் பணம் என்று வந்துவிட்டால் இந்த உறவுகளை தள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற சில பல ஞானோதயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு நீண்ட கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, ஒருவருக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையுடைய ஜாதகம் தான் செல்லும், அப்பா அம்மாவுடைய ஜாதகம் பார்க்க தேவையில்லை, ஜாதகத்தை கொண்டு போனால் கூட உங்கள் ஜாதகம் தேவையில்லைங்க, பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, கிராமப்புறங்களில் ஜோதிடர்கள் இப்படி சொல்லுவது ஒரு நிலையில் சரியானது தானா? ஜோதிட சாஸ்திரத்தில் இப்படித்தான் சொல்லியிருக்கா? குழந்தை பிறந்ததற்கு பிறகு தாய் தகப்பனுடைய ஜாதகம் செல்லாது, குழந்தையின் ஜாதகம் தான் சொல்லுவது உண்மைதானா, செல்லும் என்று சொல்லுவது அப்படின்னு நீண்ட கேள்வியை கேட்டிருக்கிறார். இப்படி யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு கூட தெரியலங்க. அப்படி சொல்லி இருந்தால் அது தவறான ஒன்றாகத்தானங்க கண்டிப்பாக இருக்கும். ஜோதிடம் உண்மையில் ஒரு பரிபூரண விஞ்ஞான சாஸ்திரம். இது கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி ஒரு மருத்துவரால் படிக்கப்படுகிறதோ அதை போலவே ஒரு மறைமுகமான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டாக ஒரு ஞானமுள்ள, அனுபவமுள்ள ஒரு ஜோதிடரால் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்கின்ற ஜாதகத்தை வைத்து கண்டிப்பாக படிக்க முடியும். ஆகவே இந்த நேயர் கேட்டதைப் போல எந்த நிலையிலும் குழந்தையின் ஜாதகம் குழந்தையை பட்டு மட்டுமே பார்க்க முடியும். அதனுடைய ஆசைகள், அது என்ன படிக்கும், அது எங்கு செல்லும், வெளிநாடு போகுமா, வெளிமாநிலம் போகுமா, இந்த ஊரில் இருக்குமா, விவசாயம் பண்ணுமா, இரும்பு தொழில் பண்ணுமா, டாக்டராக வருமா, புத்திசாலியாக இருக்குமா, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்ததாக இருக்குமா என்பது போன்ற அதனுடைய சொந்த அமைப்புகள் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு, ஒரு 5 வயசு குழந்தைக்கு 10 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும், 10 வயசு குழந்தைக்கு 15-20 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும், உடனே 5 வயசு குழந்தை 50 வயசுல என்னவா இருக்கும், அல்லது அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன குழந்தை பிறக்கும், இந்த மாதிரியான கேள்விகளை தவிர்த்து விட்டு
தெரியக்கூடிய தேவையான கேள்விகளை அந்த குழந்தையின் ஜாதகத்தில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். அப்பா அம்மா ஜாதகத்தை பற்றி அதில் சொல்லவே முடியாதுங்க. அதே நேரத்தில் தாய் தகப்பன் எப்படி இருப்பார்கள், இந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் ஆயுள் முழுக்க நீடித்திருப்பார்களா, அவர்களுடைய ஆயுள் எப்படி, குழந்தையுடைய ஆயுள் எப்படி, குழந்தைக்கும் தாய் தகப்பனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்பு அமைப்புகள் எப்படி, இது எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமே தவிர தனிப்பட்ட சில நிலைகளை கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆகவே குழந்தையின் ஜாதகம்தான் தாய் தகப்பனுக்கு பேசும், அவர்களுடைய ஜாதகம் பேசாது என்கின்ற வாதம் முழுக்க முழுக்க தவறான ஒன்றாக இருக்குங்க. ஆகவே ஒரு இடத்துல ஒரு குடும்பம் என்பது ஒரு உயிர், ஒரு சோல்னு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாயோ தகப்பனுக்கோ நல்ல அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட குழந்தைகள் 2 பேருக்கு அஷ்டமச்சனி 7 சனி நடந்தால் அங்கே பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும். ஆக ஒரு குடும்பத்தில் ஒட்டுமொத்தமான அமைப்புகளை பார்ப்பதற்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஜாதகங்களை பார்ப்பதன் மூலமாக வெகு துல்லியமாக பலனை சொல்லிவிட முடியும் என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.